அன்பார்ந்தவர்களே, இறையடியார் வீரமாமுனிவர் அன்னை மரியாளிடம் ஒப்புயர்வற்ற பக்தி கொண்டவர். ஆகவே அன்னை மரியாவின் சிறப்பினை எவ்வளவோ வகையிலே பாடி புகழ்ந்திருக்கிறார். தேம்பாவணியிலே இன்னொரு பாடல் அன்னை மரியாவுடைய சிறப்பை மகளிர் மூலமாக விளக்குவதை காண்கிறோம். திருமண படலத்திலே இந்த செய்யுள் அமைகிறது. குறை ஈர்ந்து உயர் வான்குடி ஆய இவள் கரை ஈர்ந்த எழில் காண எமக்கு இரு கண் முறை ஈந்து அல்லது ஆயிர கண் முதல் ஆம் எரை ஈந்தன வேல் இனிது என்று அறைவார் என்கிறார். இதனுடைய பொருள், மரியாளை கண்டோர் குற்றங்களையெல்லாம் அறுத்து எறிந்து உயர்ந்த வான்வீட்டில் இப்பொழுதே குடியிருப்பவளாகிய இவளது மாசெல்லாம் அறுத்தெறிந்த அழகை காண்பதற்கு எல்லாருக்கும் உண்டான முறை போல் எமக்கும் இரண்டு கண்களே தந்ததல்லாமல் யாவற்றிற்கும் முதல்வனாகிய ஆண்டவன் 1000 கண்களை தந்திருப்பானாகில் எவ்வளவோ எளிதாக இருக்கும் என்று கூறுவர். எளிதாக சொல்வதென்றால், மரியாவை கண்டோர் வாழ்த்தினர். எப்படி? இவள் குற்றங்களை நெருங்காதவள், அகற்றியவள், இப்போதே வான்வீட்டில் வாழ்பவள், மாசற்ற அவளது அழகை காண இரு கண்கள் போதா, ஆண்டவன் 1000 கண்களை தந்தால் நலமாயிருக்கும் என்று பெண்கள் கூறுகிறார்கள். குறை ஈர்ந்து உயர்வான் குடியாவிற்றிவள் கரை ஈர்ந்து எழில்கான் எவக்கு இருகண் முறை ஈந்தளதாயிரக்கண் முதலா இறைவன் ஈந்தனேல் எளிது என்று அறிவார் என்று இதனை சொல்கிறதை பார்க்கிறோம். அன்னை மரியாவுடைய அழகு, முதலாவது களங்கமற்றவள், குறைகளெல்லாம் அகன்றவள். இரண்டாவது, இம்மண்ணுலகிலே வாழ்ந்தாலும் விண்ணகத்திலே வாழ்வது போன்ற ஒரு வாழ்க்கையை நடத்துகின்றவள். ஆகவே அந்த சிறப்பு அவளுடைய உடம்பெல்லாம் மிளிர்கின்றது. அந்த அழகை காண்பதற்கு நமக்கு இரு கண்கள் போதாது. எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு 1000 கண்களை தந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று சிறந்து மகிழ்ந்து பெண்கள் உரைப்பதை இந்த செயலிலே பார்க்கிறோம். நாமும் உண்மை அழகு என்பதை கண்டு கொண்டால் நல்லது.